ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்ட் ஒரு கண்டென்ட் பேசலான்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். வயசு வித்தியாசம்லாம் இல்லாமல் நிறைய பேர் வராங்க, நல்ல விஷயம். அதே நேரம் நம்ம அந்த பிரச்சனைகள் நிறைய வர்றதுனால ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வர்றவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே எங்க ஃபேமிலியே இப்படிதாங்க. நாங்க நிறைய கோவில்கள் போவோம், நிறைய பாசுரங்கள் பாடுவோம். எங்களுக்கு ஃபேமிலியிலேயே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டான திங்கிங் இருக்கு அப்படின்னா அவங்களும் இருப்பாங்க. அதை தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தாட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா இருக்கும். ஆனா சாமி கும்பிடுறது இல்ல இந்த இதுக்குள்ள சாமிக்கு விரதம் இருக்கிறது இதுக்குள்ள எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம இருப்போம். சோ அப்படி இருக்க நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத நம்ம தேடி போனோமா இல்ல அது தேடி வந்ததா? அது எப்படி நம்ம போயிருந்தாலும் சரி, அது வந்திருந்தாலும் சரி, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு நம்ம லைஃபை இன்னும் எப்படி மேம்படுத்துறதுங்கிறத போய் தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல உணவு சாப்பிடணும் அப்படின்னு அதை பரிந்துரைக்கிறதுக்கு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்காங்க. உடம்புல ஏதாவது தொந்தரவு அப்படின்னா அதை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு பிசிஷியன்ஸ் இருக்காங்க. நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு நம்ம உடம்புல. ஒன்னொன்னுக்கும் தனித்தனியே ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை படிச்சவங்க இருக்காங்க. அப்புறம் நமக்கு ஏதாவது உடம்புல நோய் இருக்குன்னா அது என்ன கிருமின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லேப்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் நிறைய ஃபார்மசிஸ் இருக்கு. இப்படி நிறைய நம்மளோட அப்புறம் முக்கியமா வேலைக்கு போறோம், படிக்க வைக்கிறாங்க, நம்மள சம்பாதிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ நம்ம ஒரு ஹெல்தியா ஒரு டீசென்டான ஒரு லைஃப் வாழ்றதுக்கு இது மட்டும் போதுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது மட்டும் போதுமா அப்படிங்கறதான் கொஸ்டினிங்க. இது என்ன எவ்வளவு பர்சன்டேஜ், இவ்வளவு இருந்தா போதும் அவ்வளவு இருந்தா போதும் அப்படி கிடையாது. இது மட்டும் பத்தாது, அவ்வளவுதான். ஸோ இதை தாண்டி வேற என்ன வேணும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நீ டைமுக்கு சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ, நேரத்துக்கு தூங்கு, இப்படி எல்லாம் நம்ம பொதுவா சொல்றோம். இந்த அட்வைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் தாண்டி மென்டலி நம்ம எவ்வளவு ஹெல்தியா இருக்கும். ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு ஹெல்தா இருக்கு. அப்புறம் வாக்கிங் போறதுனால பிசிக்கலி நம்ம ரொம்ப ஹெல்தியா இருக்கும். யோகா பண்றதுனாலயும் நம்ம ஹெல்தியா இருக்கும். இப்படி நம்மளோட உடம்பு, வெளியில இருக்கிற உடம்பு ஆரோக்கியமா, கண்ணுக்கு தெரியற உடம்பு நல்லா இருக்கணும். நம்ம அவ்வளவு பண்ணும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியாத மனம்ங்கிற ஒரு விஷயம் படுத்துற பாடு இருக்கு இல்லையா. சோ அது அதை சரி பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு ஹெல்தியா உங்களை பாத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது பிசிக்கலி ஹெல்த்தோட மட்டும் இல்லாம மென்டல் ஹெல்த்ல நான் இப்ப எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு நீங்களே உங்களை செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இன்னைக்கெல்லாம் ரொம்ப தேவைப்படுதுங்க. நிறைய சின்ன பசங்களுக்கு கோபம் வருது. அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப மெச்சூர்டா பேசுறாங்க. அப்புறம் பெரியவங்க ஒரு டீனேஜ், அப்புறம் கொஞ்சம் அடாலசன்ஸ், அடல்ட், இப்படி ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்களும் பார்த்தா அது ஒரு நார்மலா போகல. நம்ம சொசைட்டி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இனி எல்லாருமே இந்த சைக்கியாட்ரிஸ்ட் நிறைய உருவாக போறாங்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மெடிசன்ஸ் கொடுக்கறது. ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது அந்த ஹார்மோன்லாம் எப்படி நம்ம பேலன்ஸா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படின்ட்டு நம்ம நிறைய, அதாவது எப்படின்னா இதை பெருசா பேசினா பயமாதான் இருக்கும், ஐயோ அப்படி இப்படின்ட்டு. ஆனா நம்ம எதையுமே பெருசா பாக்குற ஆளே கிடையாது. ரொம்ப சின்னதா பாக்குற ஆளுங்கும் பொழுது நமக்கு அவ்வளவு பயம் தேவையில்லை. காலையில எந்திரிச்சு வாக்கிங் போங்க. சரிங்களா? காலையில நேரமா எந்திரிங்க. பிரம்ம முகூர்த்தம்ல எந்திரிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. 3:15 அலாரம் வைங்க. அட்லீஸ்ட் ஒரு 3:30க்கு 3:40க்குள்ளையாவது நீங்க எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் பழகுங்க. இல்லைங்க எனக்கு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் இல்லைங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது. 1 நாள் 2 நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க லைஃப் ஸ்டைல் அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஸோ நேரமா எந்திரிங்க, வாக்கிங் பண்ணுங்க, யோகா போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா மெடிடேஷன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி என்னங்க மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அது நீங்க பண்ணி பார்த்தாதான் தெரியும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன கிடைச்சது நான் சொல்லலாமே தவிர வாயால நான் இதை ஜஸ்ட் சொல்லலாம், உணர வைக்க முடியாது. நான் இதை தான் ஃபீல் பண்ணேன், நான் இதை தான் உணர்ந்தேன் அப்படின்னு அந்த உணர்வை உங்களுக்கு என்னால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சோ நீங்க அதை உணரும் பொழுதுதான் உங்களுக்கு அது தெரியும். அப்ப நீங்க உணரணும்னா என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும், டைமுக்கு சாப்பிடணும். சரிங்களா? தேவையில்லாத நேரத்துல கண்டதை சாப்பிடக்கூடாது. அப்புறமா தூங்குற டைம் மீறி தூங்கக்கூடாது. போன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. நேரமா தூங்கணும். முதல்ல நமக்கு ஸ்லீப்பிங் சைக்கிள் சரியா இருந்தா மட்டும்தான் நம்மளோட அந்த சிர்காடியம் ரிதம் சொல்றோம் இல்லையா, நம்ம பயோ கிளாக், அது கரெக்டா இருக்கணும். அப்படின்னா நல்லா தூங்கணும்.
அந்த பிசிக்கல் கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். இதுக்கு மேல நான் போனை பார்க்க மாட்டேன், இதுக்கு மேல நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், இதுக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன், இந்த டைமோட சரி அப்படின்னுட்டு நிறைய விஷயங்களை உங்களோட ரொட்டீனுக்குள்ள நீங்க சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்னா, இது எல்லாமே ஒரு டிசிப்ளின் சார்ந்த பிசிக்கல் ஹெல்த்துக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும். இது அப்படியே நீங்க வந்து ஈக்குவல் டு போட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே மென்டல் ஹெல்த்துக்கு தான். நீங்க நேரமா தூங்கணும்னு உடம்புக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு நீங்க தூங்க நினைச்சாலும் சரி, உங்களோட மென்டலி தூங்கிடும் சீக்கிரமா. அந்த யோசனை எதுவுமே இருக்காது. அந்த ஆழ்ந்த தூக்கம், நீங்க நேரமா தூங்கி நேரமா எந்திரிக்கிறீங்க அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய, நான் எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல, நான் நிறைய டைம் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சொல்றேன். சோ வந்துட்டு உங்களோட ஹார்மோனோட கண்ட்ரோல்குள்ள நீங்க இருக்கக்கூடாது. இந்த ஏதாவது சைக்காட்ரிஸ்ட பார்த்து நம்ம இந்த இம்பேலன்ஸ் ஆன ஹார்மோன்ஸ் எல்லாம் சரி பண்றதுக்கு பதிலா நம்மளோட சக்ராஸ் இம்பேலன்ஸா இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணி அதை பேலன்ஸ் ஆக்கலாம். மாத்திரை மருந்து போறதுக்கு நீங்க வீட்டுல உட்கார்ந்தபடி போன்லயே யூடியூப்ல சும்மாவே எவ்வளவு வீடியோஸ் இருக்கு சக்ரா மெடிடேஷனுக்கு, அதை நீங்க போட்டு உங்க லைஃப் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏங்க நீங்க வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனு மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பேசாம டைமுக்கு சாப்பிடு, டைமுக்கு தூங்கு, அப்புறம் வந்து நேரமா எந்திரிச்சுக்கோங்க இப்படி ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னா, வெறுமனே லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அந்த திங்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டு எல்லாமே அழிஞ்சிருங்க. ஈவன் இவ்வளவு ஹெல்தா பாத்துக்கிற இந்த உடம்பு கூட தான் அழியும். அதுக்காக நம்ம வந்து எப்படி வேணா போட்டோம்னு குளிக்காமையே 10 நாள் உட்கார முடியுமா? என்னைக்கோ நான் சாக தான் போறேன், அதனால இன்னைக்கே குளிச்சுன்னா என்ன பண்ண போறோம், நம்ம உட்கார மாட்டோம் இல்லையா? அந்தந்த வேலையை அந்தந்த டைமுக்கு செஞ்சுட்டே இருப்போம். அதே மாதிரி உங்களுக்குள்ள அலாட் மாதிரி எனக்கு தோணுச்சு இதை சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு யாருமே மென்டல் ஹெல்தியா இருக்கிறீங்களான்னு கேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இது வந்து எனக்கு சில சினாரியோஸ்ல என் காதுல கேட்ட விஷயங்கள், நான் பார்த்து பேசுன சில விஷயங்கள், அவங்க எனக்கு சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு அனாலிசிஸ், ஓகே அப்ப இப்படி இருப்பாங்களோ, இந்த மாதிரியும் பீப்புள் இருக்கிறாங்க, ஸோ இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக சொல்றேன். நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன், ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, சித்திரம் இருந்தாதான் வந்துட்டு அதுல வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு நீங்க இருக்கணும். நீங்க இருக்கிறது பெருசு இல்லை, நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். நான் நேரமா எந்திரிச்சுக்கிறேன், மெடிடேஷன் பண்றேன், யோகா பண்றேன், வாக் பண்றேன். நிஜமாவே எனக்கு ஒரு நாளைக்கு நான் 6 hours மட்டும்தாங்க தூங்குறேன். ஆனா எனக்கு டே டைம்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து 1 ஆகுது. இன்னைக்கு காலையில நான் 3:15 எந்திரிச்சேன். இடையில எனக்கு தூக்கமே வரல. இதுல இன்னொரு நல்ல விஷயம், கொடுமையான விஷயம் ரெண்டுமே என்னன்னா, நைட்டு 9:30 மணி ஆனா கூட தூக்கம் வராது. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா தான் இருப்போம். படுத்தா சடனா அப்படியே டக்குன்னு தூங்கிடுவோம். அந்த தூக்கம் வந்து சொருகி அந்த டயர்டுங்கிற ஒரு விஷயமே நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கும் போது நம்மளோட பிசிக் ஹெல்த் அப்படி சூப்பரா இருக்கும். இப்ப இதெல்லாம் பண்ணி நான் கெட்டு போயிட்டேனான்னு கேட்டா நான் நல்லா தானே இருக்கேன். அப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா என்ன சுத்தி இருக்கு நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். முக்கியமா சாப்பிட்ற விஷயத்தையும் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. வயிறை வந்து குப்பை தொட்டி மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க. அளவா சாப்பிடுங்க. நிறைய பேசாதீங்க, பேச்சை கம்மி பண்ணுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் வாயை தரங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க வாயை திறக்கவும் வேண்டாம், உங்க கவனத்தை கொண்டு போக வேண்டாம். ஸோ வந்து இங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே சில திங்ஸ் ரேண்டமா இருந்தாலும் கண்டிப்பா இது எல்லாருக்குமே தேவையான விஷயம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.